எண்ணம் என்பது வேறு, நினைப்பு என்பது வேறு. நினைப்பு என்பது பிழைப்பை கெடுக்கும், எண்ணம் என்பது பிழைப்பை கொடுக்கும். ஒரு மனிதனின் உடல் எடையை எண்களால் அளக்கலாம், ஒரு மனிதனின் மன எடையை நல்ல எண்ணங்களால் அளக்கலாம். இந்த ஒற்றை வரி என்னை மட்டும் மாற்றவில்லை, இந்த மண்ணையும் தான் மாற்றி இருக்கிறது. எப்படி என்பதை உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கட்டுமா? வறுமை அவரை வாட்டியது, கொடுமை அவரை புரட்டி போட்டது. தன்னுடைய வீட்டை கூட 200 ரூபாய் அடமானம் வைக்கும் இழிநிலைக்கு பாரதி தள்ளப்பட்டார். பாரதி என்ற ஒருவர் வாழ்ந்திருப்பார் என்பதற்கான அடையாளமே தெரியாமல் போயிருக்கும். இதையெல்லாம் எதிர்த்து பாரதி போராடினார். அதனால்தான் அவருடைய ஊக்கமும் அவருடைய உயர்ந்த எண்ணமும் தான் அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை துன்பங்களை ஏற்ற பிறகும் கூட எத்தனை கோடி இன்பம் கொடுத்தா இறைவா என்று துன்பத்திலும் பெரிதினும் பெரிது கேட்டவன் பாரதி. பாரதியை மட்டும் தான் மாட்டியதா? இல்லை. ஊனமுற்றோர்கள் என்று மனதால் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வதைக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு இருந்த மாரியப்பன், யாரும் பாராத மாரியப்பன் பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றான். இது அல்ல வியப்பு, ஒலிம்பிக்கில் தனக்கு கிடைத்த 30 லட்சம் ரூபாய் பண முடிப்பை அடிப்படை வசதிகள் கூட இல்லாத தான் படித்த அரசு பள்ளிக்கு வழங்கினானே மாரியப்பன். அவருடைய உயர்ந்த எண்ணம்தான் தன்னுடைய பள்ளியையே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆர்த்தி இருக்கிறது. ஆடு மாடு கோழியினுடைய நாற்றத்தை மட்டுமே நுகர்ந்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த மலைவாழ் மக்களுக்கும் கல்வியின் வாசத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாளே ஜவ்வாது மலையை சார்ந்த மகாலட்சுமி என்கின்ற ஒரு ஆசிரியர். மகாலட்சுமிக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் அதன் விளைவு இன்றைக்கு என்ன தெரியுமா? வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு 497 மாணவர்கள் கல்வி என்கின்ற வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மகாலட்சுமிக்கு இருந்த ஊக்கமும் அவருடைய உயர்ந்த எண்ணமும் தான் ஒட்டுமொத்த கிராமத்தையே படிக்க வைத்திருக்கிறது என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். தடகள போட்டியிலே தங்க பதக்கம் வாங்கி வந்த மாரிமுத்து ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் நல்ல உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக, நான் நல்ல உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக மாடு உண்ணுகின்ற புண்ணாக்கை உண்டு என்னுடைய தந்தை எனக்கு நல்ல உணவை வாங்கி தந்தா என்று பதிவு செய்தாலே அந்த தந்தைக்கு இருந்த உயர்ந்த எண்ணமும் ஊக்கமும் தான் தடகள போட்டியில் தங்க பதக்கத்தை வாங்க வைத்திருக்குது கோமதி மாரிமுத்துவை என்றால் இதுதான் உயர்ந்த எண்ணம், இதுதான் ஊக்கம்.